Hello friends, welcome to my channel Make It Tasty with me. இன்னைக்கு நம்ம ரொம்ப குயிக்கா டேஸ்டியான மட்டன் சுக்கா செய்ய போறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் சுக்கா செய்யிறதுக்கு குக்கர்ல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கேன். மட்டனை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்ததும் மட்டன் வதங்க தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் மட்டன் முழுகிற வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு 7லேருந்து 8 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியை நம்ம அதிகமாக சேர்த்துக்கூடாது. சுக்காவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இதை மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். மட்டன் வேகிறதுக்குள்ளே குயிக்காக மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச்சு பட்டை, 4 லவங்கம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ரோஸ்ட் ஆகி நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 8 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். மட்டன் வெந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ ஒரு மண்சட்டியில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான். நெய் சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நிறமாற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 காய்ச்ச மிளகாய் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். கூடவே அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வெங்காயம் எல்லாம் ஒன்றா கலந்து எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த சுக்காவில் நமக்கு மிளகாவோட ஃப்ளேவர் தான் அதிகமாக தெரியணும், மிளகாத்தூளோட ஃப்ளேவர் தெரியக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனோட தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயம் வேகும் போது உப்பு சேர்த்துருக்கோம். தேவையான உப்பை செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி தண்ணியில் நல்லா சுண்டுற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணியில் நல்லா சுண்டி மசாலா மட்டன்லாம் ஒன்றா கலந்துடுச்சு. இப்போ இதில் நறுக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி நல்லா கலந்து விட்டுடலாம். நான் மண் சட்டின்றதுனால எப்பயும் ஆஃப் பண்ணிடுறேன். மண் சட்டியோட சூட்லேயே இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும். நீங்கள் கடாயில் செய்கிறதா இருந்தால் எந்தளவுக்கு உங்களுக்கு ட்ரையாக வேணுமோ அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே குயிக்கான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அடிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.